சரஸ்வதி நதி. புராணத்திலிருந்து அறிவியலுக்கு ஒரு பயணம். வணக்கம். பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்தியர்களின் கூட்டு நினைவிலும் வேதங்களிலும் போற்றப்பட்டு வந்த சரஸ்வதி நதி இன்று நவீன அறிவியலின் உதவியுடன் மீண்டும் நிலப்படங்களில் உயிர் பெற்றுள்ளது. நிலத்தடி நீர் ஆய்வு முதல் மரபணு ஆராய்ச்சி வரை பல்வேறு துறைகள் இந்நதியின் இருப்பை உறுதி செய்கின்றன. இதுகுறித்த அறிவியல் உண்மைகளை இப்போது விரிவாக பார்ப்போம். செயற்கைக்கோள் தரவுகள். சரஸ்வதி நதி இருந்ததற்கான முதல் மற்றும் மிக முக்கியமான சான்று விண்ணிலிருந்து கிடைத்தது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ மற்றும் அமெரிக்காவின் நாசா ஆகியவற்றின் செயற்கைக்கோள் படங்கள் தார் பாலைவனத்திற்கு அடையிலும் ஹரியானா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களின் நிலப்பரப்பிற்கு அடையிலும் பிரம்மாண்டமான பழங்கால நதிப்படுகைகளை கண்டறிந்துள்ளன. இந்த நதிப்பாதைகள் இமயமலையில் தொடங்கி சுமார் 1500 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து அரபிக்கடலில் கலந்ததை இந்த படங்கள் தெளிவாக காட்டுகின்றன. இன்றும் இந்த புதைந்த நதிப்பாதைகளின் அடியில் கணிசமான அளவு நிலத்தடி நீர் ஓட்டம் இருப்பதை விஞ்ஞானிகள் உறுதி செய்துள்ளனர். புவியியல் மற்றும் கால நிர்ணய ஆய்வுகள். அகமதாபாத்தில் உள்ள இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் மற்றும் IIT விஞ்ஞானிகள் சரஸ்வதி நதிப்படுகையிலுள்ள மணல் துகள்களை ஆய்வு செய்தனர். மணலில் உள்ள ஐசோட்டோப்புகளை ஆய்வு செய்ததில் இந்த மணல் துகள்கள் இமயமலையின் உயரமான பகுதிகளிலிருந்து வந்தவை என்பது உறுதியானது. அதாவது சரஸ்வதி வெறும் மழைநீர் நதி அல்ல, அது கங்கையைப் போல பனிப்பாறைகளால் உருவான வற்றாத நதி என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. கதிரியக்க காலக்கணிப்பு முறைப்படி இந்நதி கிபி 7000 முதல் கிபி 2500 வரை மிக வலிமையாக ஓடிக்கொண்டிருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. மகாபாரதத்தில் நதி வறண்டு போனது பற்றிய குறிப்புகள். இன்றைய அறிவியல் கூறுவதைப் போலவே மகாபாரதமும் சரஸ்வதி நதி படிப்படியாக வறண்டு மறைந்ததை விவரிக்கிறது. மகாபாரதத்தின் சல்ய பருவத்தில் பலராமன் சரஸ்வதி நதிக்கரையில் மேற்கொண்ட புனித பயணத்தை பற்றிய குறிப்புகள் உள்ளன. இதில் வினசனா என்ற இடத்தில் சரஸ்வதி நதி மணலில் மறைந்து போனதாக கூறப்படுகிறது. நதி வறண்ட காரணத்தினால் அது தரைக்கு அடியில் மறைந்து சென்றதை வினசனா என்ற சொல் குறிக்கிறது. மேலும் நதி வறண்டதால் அங்கு வாழ்ந்த மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்த செய்திகளையும் மகாபாரதம் பதிவு செய்துள்ளது. இது நவீன அறிவியல் கூறும் காலகட்டத்தோடு மிகச்சரியாக பொருந்துகிறது. தொல்பொருள் சான்றுகள். சிந்து சமவெளி நாகரிகம் என்று நாம் அழைக்கும் இடங்களை ஆராய்ந்தபோது ஒரு வியப்பான உண்மை வெளிப்பட்டது. கண்டறியப்பட்ட சுமார் 1500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் சுமார் 1100 குடியிருப்புகள், அதாவது 75% இடங்கள் வறண்டு போன சரஸ்வதி நதிப்பாதையிலேயே அமைந்துள்ளன. சிந்து நதிக்கரையில் இருப்பதை விட அதிகமான நகரங்கள் இங்குதான் உள்ளன. ராகிகாரி மற்றும் பிர்ரானா போன்ற இடங்களில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள் இந்த நாகரிகம் கிபி 7500 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டதை சுட்டிக்காட்டுகின்றன. மரபணு ஆய்வு. 2019ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட ராகிகாரி எலும்புக்கூடுகளின் DNA ஆய்வு முடிவுகள் இந்திய வரலாற்றையே மாற்றியமைத்தன. அங்கு வாழ்ந்த மக்களுக்கும் இன்றைய இந்தியர்களுக்கும் நேரடி மரபணு தொடர்பு இருப்பது உறுதியானது. இதன் மூலம் ஆரிய படையெடுப்பு போன்ற வெளிநாட்டவர் வருகையால் இந்நதி நாகரிகம் அழியவில்லை என்பதும், மாறாக உள்நாட்டு மக்களே நதி வறண்டதால் இடம்பெயர்ந்தனர் என்பதும் அறிவியல் பூர்வமாக தெளிவாகிறது. நதி மறைந்ததற்கான அறிவியல் காரணங்கள். நதி ஏன் மறைந்தது என்பதற்கும் அறிவியலிடம் பதில் உள்ளது. இமயமலை பகுதியில் ஏற்பட்ட நில அதிர்வுகளால் சரஸ்வதிக்கு நீர் வழங்கிய யமுனை மற்றும் சட்லஜ் ஆறுகள் தங்கள் பாதையை மாற்றிக்கொண்டன. யமுனை கிழக்கு நோக்கியும் சட்லஜ் மேற்கு நோக்கியும் நகர்ந்தன. மேலும் கிபி 2500க்கு பிறகு பருவமழை குறைந்ததால் துணை ஆறுகளை இழந்த சரஸ்வதி படிப்படியாக வறண்டு பாலைவனத்தில் புதைந்தது. முடிவுரை. நவீன அறிவியல் ஆய்வுகள் ரிக்வேதம் மற்றும் மகாபாரதம் வர்ணிக்கும் சரஸ்வதி நதி என்பது ஒரு கற்பனை அல்ல, அது பாரதத்தின் உண்மையான புவியியல் வரலாறு என்பதை மெய்ப்பிக்கின்றன. இந்த நதியே பாரதத்தின் கலை, பண்பாடு மற்றும் ஆன்மீக செழிப்புக்கு ஆதாரமாக விளங்கியது. இன்று இந்த நதியை மீண்டும் மீட்டெடுக்கும் முயற்சியில் இந்திய அரசு ஈடுபட்டுள்ளது. இது இந்தியாவின் வரலாற்று பெருமைக்கு ஒரு புதிய பாதையை வகுக்கும் என்பதில் ஐயமில்லை. நன்றி. AI உதவியுடன் தொகுத்து வழங்குவது சுவாமி வித்யானந்தா, கன்னியாகுமரி.